ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் 100. இன்றைக்கி நம்ம சென்னை போதைப் பொருள் மற்றும் மனநிலை பாதிக்கும் பொறுமைக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை பண்ணுறது மூலமாக எப்போனா நம்ம வீடியோ போட்டோமே உடனே உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஃபோனுக்கு குதிச்சு வந்துடும். ஓகே, ஸோ இன்றைக்கி பல்வேறு விதமான போஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், கோர்ட் ஜாப். ஸோ மற்ற ஜாப்னா கூட ரிப்ளை வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, ஆனால் கோர்ட் ஜாப் கூடிய சீக்கிரத்துலேயே எல்லா இதுக்கும் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கும் நம்ம அந்த கோர்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 16,600 52,000 வரை கொடுக்குறாங்க. இது கல்வி தகுதி 10th ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ நாள் முடிச்சிருக்கலாம். மினிமம் 10th முடிச்சிருந்தால் போதும், மேக்ஸிமம் எவ்வளோ நாள் முடிச்சிருக்கலாம். தொழில்நுட்ப தேதி நீங்கள் 6 மாதம் ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட் பண்ண சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். உங்களுக்கு மிஷின் ஆப்ரேட் பண்ண தனியாக 6 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ காலி பணியிடம் 2. ஸோ யாருக்குன்னா கொடுக்குறாங்கன்னா பொது போட்டியில் முன்னுரிமை பெற்றவருக்கு இது வேகன்சி கொடுக்குறாங்க. 2வது ஆதி திராவிடர், முன்னுரிமை அடிப்படையில் அருந்ததியினர். ஸோ எஸ்சி எஸ்டி கேட்டகரி இருக்குல்ல, அதில் ஆதி திராவிடர் கேட்டகரியில் முன்னுரிமை அடிப்படையில் அருந்ததியினர் இருந்தால் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. பெண்கள் ஆதரவற்ற இருந்தால் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் ஆதி திராவிடர், அதாவது எஸ்சி கேண்டிடேட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ 2வது வேகன்சி பொறுத்தவரைக்கும் துப்புரவாளர், இதுக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் போதும், சம்பளம் 15,700 மேலே கொடுக்குறாங்க. இதுக்கு காலி பணியிடம் 3 இருக்குது. ஸோ இது இந்த 3 வேலை யாருன்னா கொடுக்குறாங்கன்னா பொது போட்டி 1 முன்னுரிமை பெற்றவருக்கு. வேறு ஆதி திராவிடர் அதே மாதிரி தான். ஆதி திராவிடருக்குன்னு தனியாக கொடுக்கல, அதாவது எஸ்சி கேண்டிடேட் தனியாக கொடுக்கல, எஸ்சிஏ கேண்டிடேட் இல்லாத பட்சத்தில் தான் எஸ்சி கொடுக்குறாங்க அந்த கேட்டகரியில். 3வது என்ன பார்க்கணுன்னா வேறு எம்பிசி டிஎன்சிக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ பதவியின் பெயர் 3வது வந்து மசாஜ். ஸோ இதுக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும், காலி பணியிடம் 2 இருக்குது. ஸோ இதுவும் எம்பிசி டிஎன்சிக்கு 1, முன்னுரிமை பெற்றவருக்கு 1. ஆதி திராவிடர், முன்னுரிமை அடிப்படையில் அருந்ததியினர், பெண்கள் ஆதரவற்ற விதவைகள் இல்லை என்றால் ஆதி திராவிடர். ஸோ இதுக்கு அர்த்தம் என்னென்னா, முன்னுரிமை அடிப்படையில் அருந்ததியினருக்கு தான் ஃபஸ்ட்டு, அருந்ததியினர் பெண்கள் ஆதரவற்ற விதவைகள் அவங்கன்னா இல்லாத பட்சத்தில் எஸ்சி, அவங்க இருந்தாங்கன்னா எஸ்சிக்கும் கிடையாது, அவங்களும் ஜென்ரலில் தான் வரணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓவராலாக சொன்ன போனால் இது வந்து நல்ல வாய்ப்புன்னு பார்க்குறது ஆதரவற்ற விதவைகள், எம்பிசி டிஎன்சி கேண்டிடேட்டு. ஸோ இவங்க எல்லாம் கட்டாயம் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். மற்ற இது வந்து பிசிக்கு தனியாக கொடுக்கல, பிசி முஸ்லீம் தனியாக கொடுக்கல, எஸ்டிக்கு தனியாக கொடுக்கல, ஓசிக்கு தனியாக கொடுக்கல. ஸோ எல்லாருமே ஜென்ரல் கேட்டகரியில் தான் வரணும். ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ண இஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பிசி மற்ற கேண்டிடேட்னா அப்ளை பண்ணுங்கள். ஆனால் வந்து எம்பிசி டிஎன்சிக்கு வந்து தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஆனால் கொடுத்துருக்க வந்து எம்பிசி டிஎன்சிக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க, வேறு ஆதரவற்ற விதைகள் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கட்டாயம் அப்ளை பண்ணுங்கள். மற்றவங்க இஷ்டம் இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு நான் பிசி முஸ்லீமு, நான் எஸ்டி எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாருமே அப்ளை பண்ணலாம். எல்லாருக்குமே இந்த ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் வருவீங்க. ஸோ இது வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட் 18லேருந்து 30, பிசி எம்பிசி டிஎன்சி 18லேருந்து 32, எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ 18லேருந்து 35. ஸோ ஃபீஸ்னால் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணலாம். விண்ணப்பிக்கும் முறை ரிஜிஸ்டர் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட், அது ஒப்புதல் அட்டைன்னு ஒன்று, அதோடு நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் அப்படி சொன்னால் அவங்க பண்ணுவாங்க. ரிஜிஸ்டர் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட், ஒப்புகை அட்டையோட ரிஜிஸ்டர் போஸ்ட் பதிவு தபால் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ முகவரி வந்து இந்த அட்ரஸ் தான். ஸோ இது வந்து கடைசியும் காட்டியிருப்பேன், எல்லாத்துலேயும் அந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் தெளிவாகவே இருக்குது, பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. கடைசி இது செப்டம்பர் 26க்குள்ளே அவங்களுக்கு போயிடணும். அப்போ நீங்கள் ஒரு செப்டம்பர் 20, 22க்குள்ளே நீங்கள் அனுப்புகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா டைம் அவ்வளோ டைம் தேவையில்லை. ஸோ செப்டம்பர் ஒரு 20, 22க்குள்ளே அனுப்புகிற மாதிரி பார்த்துக்கோங்க. செப்டம்பர் 26க்குள்ளே அவங்களுக்கு போகணும். ஸோ தேவையான சான்றிதழ் வந்து ஆதார் கார்டு, உங்களோட ஐடி ப்ரூஃப்காக ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸு, எல்லாமே ஜெராக்ஸ் தான் வைக்கணும், ஒரிஜினல் எதுவுமே வைக்கக்கூடாது. அதுதான் முக்கியமான கண்டிஷன். ஒரிஜினல் நீங்கள் வச்சிங்கன்னா ரிஜெக்ஷன். ஸோ எல்லாமே ஜெராக்ஸ் தான் வைக்கணும். அந்த எல்லா ஜெராக்ஸ்லேயுமே உங்கள் சொந்த கையெழுத்து கீழே போட்டுறணும். கீழே ஒரு இடத்துல, சும்மா ஒரு இடத்துல உங்கள் கையெழுத்தை, அவங்க என்ன கையெழுத்து போடுறீங்களோ அதை அப்படியே போட்டு விட்ருங்க. ஸோ அது நிறைய பேர் பண்ணுற தப்பாகவே இருக்குது. இன்னும் செல்ஃப் அட்டஸ்டட்னு சொல்கிறாங்க, உங்கள் சொந்த கையெழுத்து தான், நீங்கள் எந்த ஆஃபீஸர்கிட்டையும் வாங்க வேண்டாம். ஸோ உங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வச்சு அதில் உங்கள் கையெழுத்து போட்டுருங்க. உங்கள் சாதி சான்றிதழ் ஒரு கையெழுத்து போட்டுருங்க. கல்வி சான்றிதழ், இதில் படிப்புன்னு பார்த்தா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு மட்டும் தான் 10ஆம் கிளாஸ் படிப்பு, மற்ற யாருக்கும் படிப்பு தேவையில்லை. ஸோ ஒருவேளை நீங்கள் அதுக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் கல்வி சான்றிதழ் வச்சுக்கோங்க. முன்னுரிமை சான்று, பிஎஸ்டிஎம் தமிழ் வழி படித்தாங்க, ஹேண்டிகேப்பு,
ஆதரவற்ற விதவைகள், கலப்பு திருமணம் அந்த மாதிரி நிறைய முன்னுரிமை இருக்குல்ல. ஸோ அந்த முன்னுரிமை நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட், எதுவும் இல்லைன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க, தமிழ் வழியில் நான் ஸ்கூல் படித்தேன்னு. ஸோ அனுபவம் வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பொறுத்தவரை தான் அனுபவம் கேட்டிருக்காங்க. ஸோ ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு மினிமம் 6 மாதம் இருக்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டு நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட வேணும். ஸோ இருப்பிட சான்று வைக்கணும். இருப்பிட சான்றுனா நீங்கள் இருப்பிட சான்றுனா வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு 2 ஜெராக்ஸ் வைக்க வேண்டியிருக்கு. என்னதுன்னா, ஸோ நான் இருப்பிட சான்றிதழ் வைக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்க தான் போகிறீங்க. ஸோ கேட்டாலும் பரவாயில்ல, நான் சொல்லிடுறேன். அந்த இருப்பிட சான்றிதழ்கள் பதிலாக ஒரு 2 எக்ஸ்ட்ரா ஜெராக்ஸ் வைக்கணும். ஸோ இருப்பிட சான்று நீங்கள் வைக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, பேன் கார்டு, உங்களோட லைசன்ஸு, ஓட்டர் ஐடி, இதில் ஏதாட்டும் ஒரு 2 இதை ஜெராக்ஸ் எடுத்து அந்த இருப்பிட சான்றுக்கு பதிலாக அந்த ஜெராக்ஸ் எடுத்து உங்கள் கையெழுத்து போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணுறது எப்படின்னு கடைசியில் சொல்கிறேன். ஃபில் பண்ணிட்டு நான் இப்போ சொன்ன சர்டிஃபிகேட் எல்லாம் அட்டாச் பண்ணுங்கள். அட்டாச் பண்ணிட்டு இந்த மாதிரி A4 சீட் கவரில் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆப்னு எழுதினாலும் சரி, விண்ணப்பிக்கும் பதவியின் பேர்னு எழுதினாலும் சரி, மொத்தம் 3 விதமான போஸ்ட் இருக்குது. ஸோ இந்த 3 விதமான போஸ்ட்டில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். ஒருவேளை 2-3 போஸ்ட்டு நான் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா தனித்தனி அப்ளிகேஷனில் போடணும், ஒரே அப்ளிகேஷனில் போடக்கூடாது. விண்ணப்பிக்கும் பதவியின் பேர் இப்போ ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்னா ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், மசாலஜினா மசாலஜி, துப்புரவாளர்னா துப்புரவாளர் அப்படி எழுதிருங்க. இந்த மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸோ வந்து நீங்கள் வந்து இதுக்கு என்வலப்பு, அது ஸ்டாம்பு அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. ஏன்னா வந்து உங்களுக்கு இது நேரடியாக காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க. ஈகோட் சென்னை வெப்சைட்டில் மட்டும் தான் இதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ உடனே போட மாட்டாங்க, அப்படி ஒரு மாதம் கழித்து பாருங்கள். ஈகோட் சென்னை அந்த வெப்சைட் கூகுள் சர்ச் பண்ணாலே இதை எந்த கோர்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஈகோட்னு அடித்து கூகுளில் அது எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே ஹோம் பேஜில் அதை பற்றின டீட்டெயில் வந்துடும். ஸோ இதை பற்றி தனி வீடியோ எதுவும் வேணும்னா கேளுங்க. ஸோ நான் வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதான். இனிமேல் நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ இந்த விண்ணப்ப படிவம் எல்லாமே டவுன்லோட் பண்ணுற லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், எந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிங்க அந்த 3ல் அதை போட்டுக்கோங்க. இதில் ஃபோட்டோ அடிக்கோங்க. மறக்காமல் ஃபோட்டோவிலையும் உங்கள் கையெழுத்து போடணும். கீழே செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ ஒட்டிட்டு அதுக்கு கீழே வெளியே பேப்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபோட்டோ மேலே வந்து அதுக்கப்புறம் அடுத்த பேப்பரில் வர்ற மாதிரி ஒரு கையெழுத்து போட்டுக்கோங்க. 2வது தந்தை கணவர் பெயர், பிறந்த தேதி, கல்வி தகுதி, ஜாதி சான்றிதழ் நகல், மதம், சிறப்பு தகுதி, ஏதாட்டும் ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். இருந்தால் இல்லைனா டேஷ் போட்டுருங்க. உங்கள் வீட்டு முகவரி, அரசு பணியில் ஏதாட்டும் வேலை பார்த்துருக்கீங்களா, ஆம் இல்லைன்னு போட்டுவிட்ருங்க. திருமணமானவரா, ஆம் இல்லைன்னு போட்டுருங்க. கணவன் மனைவி வேலையில் உள்ளவரா இருந்தால் அதையும் அது எப்படியும் இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைனா டேஷ் போட்டுருங்க. இல்லைன்னு போட்டுட்டு காவல்துறை வழக்கு இருக்கா, இல்லை. முன்னுரிமைக்கான சான்றிதழ், என்ன சான்றிதழ் வைக்கிறீங்க, வேறு தமிழ் வழியில் படித்திருந்தால் அதற்குரிய சான்றிதழ், ஆம் தமிழ் வழியில் படிச்சிருக்கேன்னு எழுதிட்டு இதில் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்னா செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது சொந்த கையெழுத்து போட்டு என்னென்ன ஜெராக்ஸ்லாம் வைக்கிறீங்களோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு இங்கே விண்ணப்பதாரர் கையொப்பம், இவ்வளோ தான் அப்ளிகேஷன் ஃபார்ம். மறக்காமல் ஃபோட்டோவில் சைன் போட்டுருங்க, இல்லைனா ரிஜெக்ஷன் பண்ணிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க, எப்படி கழிக்கிறதுனே தெரியாது. ஸோ அதனால தான் இந்த சின்ன இது பண்ணுறாங்க. நீங்கள் சைன் போடலன்னா ஒன்றும் இல்லை, பட் அதை கழிக்கிறக்காக தான் இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஃபோட்டோவில் கட்டாயம் சைன் போட்டுருங்க. வேறு சில முக்கியமான அறிவுரைகள்லாம் சொல்லியிருக்காங்க, அதையும் இந்த நோட்டிஃபிகேஷனில் படிச்சுக்கோங்க. விண்ணப்பங்கள் வரையறுக்கப்பட்ட விண்ணப்பத்தில் தான் பூர்த்தி செய்யப்படணுமா. ஒரு பதிவு அதாவது ஒரே ஒரு போஸ்ட் கவரில் தான் ஒரு அப்ளிகேஷன் தான் அனுப்பணும். ஒரே போஸ்ட் கவரில் நீங்கள் எக்கச்சக்கமாக உள்ள திரிச்சு அனுப்பக்கூடாதுன்னு இருக்காங்க. வேறு பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஒட்டி அதற்கு மேல் விண்ணப்பதாரர் கையொப்பம் இட வேண்டும் சொன்னோம்ல, அப்படி இல்லைன்னா அவங்க ரிஜெக்ஷனு. ஸோ எல்லா ஜெராக்ஸ்லையும் செல்ஃப் அட்டஸ்டேட் போடணுன்னு இருக்காங்க. மற்றபடி இந்த கடைசி சொன்ன மாதிரி இருப்பிட சான்றுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஏதாவது 2 இதில் இந்த கட்டத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு 2 ஜெராக்ஸை கட்டாயம் வைக்கணும். ஸோ இதுதான் அட்ரஸ், விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரியும் இது எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.